இன்றைக்கி நான் வந்து ஷ்ரிம்பில் வந்து ஒரு ஸ்டார்டர் ரெசிபி வந்து நான் செய்ய போகிறேன். ஷ்ரிம்ப்புனா வந்து என்னென்னா ப்ரான் மாதிரியே இருக்கும், ஆனால் அது வந்து ப்ரான் இல்லை. நீங்கள் வந்து ப்ரான் கிடச்சிதுன்னா ப்ரான்லேயும் வந்து நீங்கள் இந்த ஸ்டார்டர் ரெசிபியை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே எங்கள் வீட்டில். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் பர்சனுக்கு வந்து பர்த்டே. யார் அந்த ஸ்பெஷல் பர்சன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி பர்த்டே. மார்னிங்லேருந்து நான் வந்து செலிப்ரேஷன்லாம் பண்ணல, அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஆஃபீஸ் போயிட்டு வரப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி ஸ்டார்டர் ரெசிபி ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது வந்து எனக்கு வந்து இது எப்படி செய்யணும்னு ஒரு இன்ஸ்பயர் ஆனிச்சுன்னா, இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ரெசிபி. ஜாப்பனீஸில் வந்து இது வந்து டெம்புரான்னு சொல்லுவாங்க. அந்த ரெசிபியை நான் வந்து நிறைய டைம் பார்த்துருக்கேன், ஆனால் செஞ்சதில்லை. அதை வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணனால இன்றைக்கி நான் வந்து அதை ட்ரை பண்ண போகிறேன். பார்க்கலாம். இது நானுமே ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன். அப்படியே உங்களுக்கு நான் வந்து இதை வீடியோவாக வந்து இந்த ரெசிபியை வந்து கவர் பண்ணுறேன். இது ரொம்ப வந்து நல்லா வரும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இறால் வாங்கினதுமே இறால் மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் நல்லா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க. முக்கியமாக அந்த நடுப்புற இருக்கிற இண்டஸ்ட்ரைனை வந்து ரிமூவ் பண்ணுறது தான் வந்து இறால் க்ளீன் பண்ணுறதுலேயே ரொம்ப 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 முக்கியம். அதை க்ளீன் பண்ணாமல் எப்பயுமே செய்யவே கூடாது. மஞ்சத்தூள் போட்டு 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இறாலை வந்து மேக்னேட் பண்ணுறதுக்கு இடித்த பூண்டு வந்து ஒரு 5-6 பல் போட்டுக்கோங்க. நல்லா இது இடித்து போட்டால் தான் இதோட ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். இதில் வந்து 2 டீஸ்பூன் வந்து சில்லி சாஸ் போட்டுக்கோங்க. அது கூடவே வந்து 2 டீஸ்பூன் வந்து சோயா சாஸ் கூட போட்டுக்கோங்க. இந்த 3த்தையுமே நல்லா இந்த இறால் கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு வந்து மைதா மாவு போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து தனியாக ஒரு சைடு வச்சுக்கோங்க. இப்போது டிப்பிங்க்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை நல்லா நுர வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். முட்டை வந்து மஞ்சள் கலர் மாதிரி ஒயிட் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க. அதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஆல்ரெடி நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க இறாலை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த மாவில் வந்து ஒரு 2-3 முறை போட்டு கோட்டிங் போட்டு எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த எக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து ஒரு 2-3 முறை டிப் பண்ணி இந்த ஃபைனலாக வந்து இந்த பிரெட் க்ரம்ஸில் வந்து போட்டு எடுத்து வச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கடாய் வச்சுருங்க. அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ரொம்ப எண்ணெயை கொதிக்க வச்சிடாதீங்க. அப்போ மேலே வந்து கிறிஸ்பி ஆகிடும், உள்ளுக்குள்ளே வந்து வேகாது இறால். அதனால் எண்ணெயை வந்து எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா கமன்னு மொறுன்னு வந்து இறால் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துருங்க. அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து இறால் வந்து மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் டிஷ்யூ பேப்பர் போட்டு இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இதில் இருக்க எக்ஸஸாக இருக்க ஆயில் வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து அப்சர்வ் ஆகிடும். வேறு லெவலில் ஷ்ரிம்ப் ஸ்டார்டர் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்த மயோனைஸ் இருந்துச்சு, அதை நான் வந்து வச்சுருக்கேன். அது கூடவே டொமேட்டோ கெச்சப்பும் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். ஷ்ரிம்ப் ஸ்டார்டர் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தைரியமாக ட்ரை பண்ணால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து மயோனைஸ் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் வந்து கெச்சப் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது ஃப்ரை பண்ணோன்னே நல்லா சூடாக சாப்பிட்டிங்கன்னா வந்து நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஆறுனுச்சுன்னா வந்து ஒரு மாதிரி இந்த கிறிஸ்பினஸ் வந்து கொஞ்சம் குறையுது. இது வந்து மயோனைஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து என்னோடய ரெசிப்பியில் வந்து நான் போட்டிருக்கேன். அந்த மயோனைஸ் ப்ரிப்பரேஷன் நீங்கள் வந்து பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படியே என்னோடய வீடியோஸை வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லாருமே என்னோடய வீடியோஸை வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.